தான். ஓகே நாங்கள் ஏற்கனவே நிதிக்கூற்றின் மூலங்கள் அல்லது கணக்கீட்டின் மூலங்கள் 5 பார்த்தோம். அந்த நிதிக்கூற்றின் மூலங்கள் கணக்கீட்டின் மூலங்கள் 5 பிள்ளைகள் சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம். சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை சம்பந்தமா பேசியாச்சு. சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை சம்பந்தமா பேசியாச்சு. அதுல பாருங்க மிக முக்கியமான ஒரு அம்சம் உரிமையாண்மைன்னு சொல்லு. ஒரு வணிகத்தின் உரிமையாண்மை என்ன உரிமையாண்மை சொல்லுவாங்க ஆங்கிலத்துல equity என்று சொல்லுவாங்க. equity என்னமா உரிமையாண்மை என்று சொன்னா ஒரு வணிகத்திற்கு அதன் உரிமையாளர் சார்பாக காணப்படுகிற சொத்தின் அளவு. ஒரு வணிகத்துல அதன் சார்பாக காணப்படுகிற சொத்தின் அளவுக்கு சொல்ல உரிமை. சொல்லுங்க உரிமையாண்மை எவ்வாறு கணிப்போம்? சொத்துக்களின் பெருமதியில இருந்து பொறுப்புகளின் பெருமதியை கழிச்சா என்ன வந்து சேரும்? உரிமையாண்மை வந்து சேரும். அவன் சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சா உரிமையாண்மை வந்து சேரும். இப்போ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த உரிமையாண்மை மாற்றமடைதல், உரிமையாண்மை மாற்றமடை அதை நம்ம உரிமையாண்மை மாற்றம் என்ன மாற்றம் என்று சொல்றது 2 விடயங்கள். ஒண்ணு அதிகரிப்பா இருக்கும், உரிமையாண்மை மாற்றம் என்று சொல்றது ஒன்று உரிமையாண்மை அதிகரிக்கிறதா இருக்கும் அல்லது உரிமையாண்மை குறைறதா இருக்கும். இந்த உரிமையாண்மை அதிகரிப்பு அதே மாதிரி உரிமையாண்மை குறை. இந்த 2ஐயும் சேர்த்துதான் சொல்லுவோம் உரிமையாண்மை மாற்றம். இந்த உரிமையாண்மையை அதிகரிக்கக்கூடிய விடயங்கள் 2 இருக்கு. உரிமையாண்மையை அதிகரிக்கக்கூடிய விடயங்கள் பாத்தீங்கன்னா 2. என்னென்ன விடயங்கள் உரிமையாண்மை அதிகரிக்கக்கூடிய? ஒன்று மூலதனம். மூலதனம் படிச்சிருக்க. மூலதனம் என்ன? ஒரு வணிகத்தின் உரிமையாளரால் அந்த வணிகத்துக்கு ஈடுபடுத்துகிற என்ன சொல்லணும்? மூலதனம் என்றா வணிகம் ஒன்றிற்கு அதன் உரிமையாளரால் ஈடுபடுத்தப்படுகிற. ஒரு வணிகத்துக்கு உரிமையாளர் ஒருத்தர் இருப்பார் தானே, அவர் அந்த வணிகத்துக்கு என்னென்ன பங்களிப்பு செய்யறாரோ அதை சொல்லப்படுது மூலதனம். அது தாண்டி உரிமையாண்மை அதிகரிக்கிற 2வது விடயங்களில் உரிமையாண்மை அதிகரிக்கிற 2வது விடயம் 2வது ஒரு நாம் சொல்லுவோம் என்ன? வருமானம். அப்ப உரிமையாண்மையை அதிகரிக்கக்கூடிய உருப்படிகள் 2 இருக்கு. ஒன்று மூலதனம், மற்றது. அதே மாதிரி ஒரு வணிகத்தின் உரிமையாண்மையை குறைக்கக்கூடிய விடயங்கள் 2 இருக்கு. ஒரு வணிகத்தின் உரிமையாண்மையை குறைக்கக்கூடிய விடயங்கள் 2 இருக்கு. எதது உரிமையாண்மை குறைக்கும்? ஒன்று பற்று. ஒன்று இருக்கு பற்று. படிப்போம் நம்ம என்னன்னு சொல்லியா பற்று. அதனால பற்று என்று சொன்ன பற்று அல்லது வேறு பேர் சொல்லுவோம் எடுப்பனவுகள் என்று சொல்லுவோம். பற்று வேறு பேர் சொல்லுவாங்க எடுப்பனவு, டிராவிங்ஸ் என்று சொல்லுவோம். பற்று அல்லது எடுப்பனவு அந்த பற்று என்று சொல்றது ஒரு வணிகத்தின் உரிமையாளர் அவரின் சொந்த தேவைக்காக அல்லது அவரின் தனிப்பட்ட தேவைக்காக வணிகத்திலிருந்து காசையோ பொருளையோ எடுத்தால் அதுதான் பேர் சொல்லுவோம் பற்று. பற்று என்பது வணிகம் ஒன்றின் உரிமையாளர் அவரின் சொந்த தேவைக்காக அவரின் தனிப்பட்ட தேவைக்காக வணிகத்திலிருந்து காசையோ பொருளையோ எடுத்தால் அதுக்கு நம்ம என்ன பேசணும்? பற்று. உரிமையாளர் அவருடைய சொந்த தேவைக்காக வேண்டி வணிகத்திலிருந்து காசு எடுக்கிறாரு அல்லது வணிகத்தின் விற்பனைக்கு வச்சிருக்க பொருட்கள் எடுக்கிறாருண்டா அது பற்றி. இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், ஒரு ஆடை வணிகத்தின் உரிமையாளர் அவருக்கும் இல்லை அவருடைய குடும்பத்துக்கும் ஆடைகள் தேவை என்ன செய்வார்? இன்னொரு கடையில் போயிட்டு வாங்குவாரா இல்லைன்னா அவருடைய கடையில எடுப்பார்? அவருடைய கடையில எடுப்பார். அவருடைய கடையில் எடுக்கும்போது பணம் செலுத்தி எடுப்பாரா பணம் செலுத்தாம எடுப்பாரா? பெரும்பாலும் பணம் செலுத்தாம தானே எடுப்பாரு. இப்ப அவரு பணம் செலுத்தாம எடுத்த அந்த ஆடைகளோட பெருமதி எல்லாம் புத்தகத்துல பதியணும்.
அப்ப அது என்ன பதிவாங்கன்னு சொல்லி கேட்டா பற்றாக பதிவாங்க. சில பேர் அதை பதிய முடியாமட்டா அப்ப அந்த குறைந்த ஆடைகள பெருமதி குறைஞ்சிருக்கும் தானே. அப்ப அது வித்ததா இல்ல, ஏன்னா வேற விதமா யோசிப்பான். களவு போயிருக்கலாம், வேற ஏதாச்சும் வகையில் அது இல்லாம போயிருக்கலாம். ஆனா அது உண்மையிலே அந்த ஆடைகள இருப்பு குறைஞ்சதுக்கான காரணம் உரிமையாளர் சொந்த தேவைக்கு எடுத்திருக்காரு. அப்ப அது என்ன வேணும், நம்ம பற்று. அவனை பற்று எடுப்பனவன் சொல்றது வணிகம் ஒன்றின் உரிமையாளர் அவரின் சொந்த தேவைக்காக, அவருடைய தனிப்பட்ட தேவைக்காக வணிகத்திலிருந்து காசையோ பொருளையோ எடுத்து அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், பற்று. அதை தாண்டி உரிமையாண்மை குறைக்கிற இன்னொரு எடுத்து நாம சொல்லுவோம் செலவு. அப்ப அதெல்லாம் படிக்க விஷயம். அப்ப உரிமையாண்மையை குறைக்கிற விடைகள் ரெண்டு இருக்கு. ஒன்று செலவினம், இன்னொன்னு பற்று. பற்றா எடுப்பட வேண்டாம். வணிகம் ஒன்றி உரிமையாளர் அவரின் சொந்த தேவைக்காக வணிகத்திலிருந்து காசையோ பொருளையோ எடுப்பனோ செஞ்சு அதுக்கு என்ன சொல்லுவோம், பற்று. செலவினம் என்ன சொல்லுவோம். அப்ப பாருங்க, ஒரு வணிகத்தின் உரிமையாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உருப்படிகள் எத்தனை பிள்ளைகள்? சில 4 விடயங்கள் சொல்லுங்க. மூலதனம், மற்ற வருமானம், மற்றது செலவினம், மற்ற அதுல எதற்குள்ளே உரிமையாண்மை அதிகரிக்க செய்யும்? மூலதனமும் வருமானமும் உரிமையாண்மை அதிகரிக்கும். செலவினம் உரிமையாண்மை குறைக்கும். மூலதனம் நாங்க ஏற்கனவே எழுதியிருக்கோம். ஏன்னா மூலதனம் என்ன, ஒரு வணிகம் ஒன்றுக்கு அதன் உரிமையாளரால் ஈடுபடுத்தப்படுகிற வளங்களின் பெருமதி. அவர் உரிமையாளர் அந்த வணிகத்துக்கு மூலதனத்தை ஈடுபடுத்த அந்த வணிகத்தின் உரிமையாண்மை என்ன செய்யும், அதிகரிச்சு கொள்ளும். அதுதான் இன்னொரு விடயம் இருக்கு, என்னப்பா, வருமானம். அதுதான் இன்னைக்கு பார்ப்போம். அதே மாதிரி பிள்ளை ஒரு வணிகம் ஒன்றின் உரிமையாண்மை குறைக்கிற விடயங்கள் ரெண்டு இருக்கு. சொல்லுங்க, செலவினம், என்னோட சொல்லுங்க. செலவினம் நாங்க இன்னும் பார்க்கல. இப்ப பற்று ஓரளவுக்கு வழங்கப்படும். என்ன பண்ண பற்று எடுப்பட வேண்டாம், வணிகம் ஒன்றிற்கு அதன் உரிமையாளரா, இல்லைன்னா வணிகம் ஒன்றிலிருந்து அதன் உரிமையாளரா அவருடைய சொந்த தேவைக்காக, அவருடைய தனிப்பட்ட தேவைக்காக அந்த வணிகத்திலிருந்து காசையோ பொருளையோ எடுத்தால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், பற்று. அது 2வது விடயம் செலவினம். அது சம்பந்தம் பேசும். ஓகே, சரி. முதல்ல இந்த சார்ட்டருக்கு நிரப்பி கொடுங்க. மூலதனம் விற்பனை வழங்கப்படுத்தி முடிச்சாச்சு. என்ன மூலதனம் சொன்னா, வணிகம் ஒன்றிற்கு அதன் உரிமையாளரால் ஈடுபடுத்தப்படும் வளங்களை பெறும். முன்பக்கம் எழுதியிருக்கிறான் சார், மூலதனம் எழுதிருக்கு. ஓகே தானே? சரி, இப்ப அதுக்கு அடுத்து குறிச்சுக்கொள்வோம், பற்று அல்லது எடுப்படும். அந்த புக்ஸில் கொடுத்துருக்காங்க பற்று எடுப்படவுக்கு எழுதி கொள்வது. பற்று என்பது வணிகம் ஒன்றின் உரிமையாளரால் அவரின் சொந்த தேவைக்காக வணிகத்திலிருந்து காசு அல்லது இருப்புக்களை எடுப்பனவு செய்தல் பற்று எனப்படும்.
ஓகே சார் நம்ம செலவினம் பார்ப்போம், மூலதனம் பார்ப்போம். ரைட், இப்ப நாங்க பார்க்க போற பிள்ளை நிதிக்கூற்றுக்களின் 4வது மூலம். இப்ப நிதிக்கூற்றுக்களின் மூலங்கள் கேட்டா நீங்க இந்த 10 இந்த மூலதனம் அதுகளே எழுதுறது இல்லை. நிதிக்கூற்றின் மூலங்கள் 5 தான். அந்த 5ல பிள்ளைகள் இந்த உரிமையாண்மையோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த 4. அதுல இந்த வருமானம் செலவினங்கள் தனியா நிதிக்கூற்றின் தனியான மூலங்களாக இந்த வருமானமும் செலவினம் இனங்காணப்படும். சரி, அப்ப அதன்படி பாருங்க. இப்ப நாம பார்க்க போறப்படி நிதிக்கூற்றின் 4வது மூலம். அப்ப ஏற்கனவே சொத்து பொறுப்பு உரிமையாண்மை பார்த்துட்டு அப்ப நிதிக்கூற்றின் 4வது மூலம் நாம் பார்ப்போம். வருமானம் என்றால் என்ன? வருமானம். வருமானம் அல்லது வருவாய் என்று சொல்லுவாங்க. வருவாய் வருவாய் ரெவன்யூ என்று சொல்லலாம். ரெவன்யூ சம்டைம்ஸ் இன்கம் என்று சொல்லுவாங்க. பெரும்பாலும் நாம இந்த வார்த்தை நடைமுறையில கேள்விப்படுவோமா கேள்விப்பட மாட்டோமா? கேள்விப்படுவது. நம்மளோட வருமானம் என்ன கேட்பது? உங்களுடைய வருமானம். இப்ப என்னுடைய வருமானம் கேட்டா உண்டு. நான் படிப்பிக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற கிளாஸ் ஃபீஸ் என்னுடைய என்ன இருக்கும்? வருமானம். ஒரு ஆசிரியர் தொழில் செய்யற அதனால வர சம்பளம் என்னுடைய வருமானம். அப்ப அந்த மாதிரி இப்ப வருமானம் என்றா என்ன? சாதாரணமா தனிநபர்களோட வருமானம் உண்டு. அவங்க வேலை செஞ்சு அதனோட உழைக்கிற சம்பளம் அவங்களுக்கான வருமானம். ஏன்னா அவங்க ஒரு வணிகத்தின் உடைமையாளரா, முயற்சியாளரா, உரிமையாளரா இருப்பாங்க. அதனால அந்த வணிகத்துக்கு கிடைக்கிற லாபம் அவருடைய வருமானம். சில வேலைக்கு போறதில்லை, எந்த ஒரு பிசினஸும் செய்யறதில்லை. ஆனா ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கும், வாகனங்கள் இருக்கும், கட்டடங்கள் வச்சிருப்பாங்க. அந்த கட்டடங்களை ரெண்டுக்கு விட்டுருப்பாங்க, வாகனங்கள் ரெண்டுக்கு விட்டுருப்பாங்க. அதன் மூலம் உழைக்கிறது அவங்களுடைய என்ன இருக்கும்? வருமானமா. சில பேர் அப்ப வருமானம் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. இல்லைன்னா ஒரு 50 லட்சம் 1 கோடி காசை கொண்டு பேங்க்ல பிக்ஸ் டிபாசிட்ல போட்டாச்சு, மாதம் மாதம் வட்டி கிடைக்கும் தானே, அந்த வட்டியை தான் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போவாங்க. அப்ப அது அவங்களுடைய வருமானம். அப்ப வருமானம் என்று சொல்லும் போது வருமானம் என்று சொல்லும் போது இப்ப நான் இவ்வளவு சொன்னது ஒரு தனிப்பட்ட நபரோட சம்பந்தப்பட்ட வருமானம். நாங்க இப்ப பார்க்க போறோம் ஒரு வணிகத்துக்குரிய வருமானம் என்ன. நாங்க ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்த பிள்ளை, நாங்க படிக்க போற கணக்கீடு என்பது, அக்கவுண்ட்ஸ் என்பது யார் சார்ந்த கணக்கீடு? ஒரு வணிகம் சார்ந்த கணக்கு. ஒரு தனிநபரும் கணக்கு செய்யலாம், அரசாங்கமும் கணக்கு செய்யலாம். பட் நாம படிக்க போற கணக்கீடு யார் சார்பான கணக்கீடு? தனிநபர் சார்பானதா, வணிகம் சார்பானதா? வணிகம் சார். அவ்வளவு ஒரு பிசினஸ்ல கணக்கு. அவர் வணிகத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு கீழ் சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கணும். ஒரு கீழ்ஸ் நிறுவனத்தின் வருமானம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு கீழ்ஸ் வருமானம் என்ன? அவங்களுடைய ரெவன்யூ என்ன? அவங்களுக்கு எப்படி வருமானம் ஜென்ரேட் ஆகும்? எப்படி வருமானம் உருவாகும்? கஸ்டமர் பொருட்கள் என்ன செய்ய வாங்க. அப்ப அவங்க பொருட்கள் என்ன செய்யறாங்க? விற்கிறாங்க தானே. அப்ப அவங்களுடைய மெயின் இன்கம் சோர்ஸ் என்ன? பொருட்களை விற்பனை செஞ்சு வருமானம் எடுக்கிறது. அப்ப அவங்களுடைய பொருள் என்று சொல்றது என்ன இருக்கு? அங்க பொருள் மரக்கறியா இருக்கலாம், இனிப்பு பொருட்களா இருக்கலாம். என்ன பண்ண வேற மரக்கறி, இனிப்பு பொருள், வேற ஐஸ்கிரீமா இருக்கலாம், பழங்களா இருக்கலாம். இருக்கு அரிசி மாசீனி அதுகளை விற்கலாம். சரி, அப்ப நீங்க இப்ப அவங்களுடைய வருமானம் அந்த பொருட்களை வித்து வருது. ஒரு டிஎஸ்ஐல வருமானம் என்ன? அங்க இருக்க சப்பாத்து, செருப்பு, அதுகள் எல்லாம் வித்து வர வருமானம். ஒரு ஆடை வணிகத்தின் இருப்பு வருமானம் என்ன? ஆடைகளை வித்து எடுக்கிற வருமானம். அப்ப அந்த வருமானம் என்று சொல்லும் போது வருமானம் என்று சொல்லும் போது இப்ப நாங்க ஒரு விஷயம் பார்த்து முடிச்சு சொல்லுவோம். பாருங்க, ஒரு வணிகத்தின் பாருங்க, உரிமையாண்மை படிச்சு முடிச்சா உரிமையாண்மை. அந்த உரிமையாண்மையை அதிகரிக்கிற விடயங்கள், உரிமையாண்மையை அதிகரிக்கிற விடயங்கள் எத்தனை இருக்கு? 10. ஒன்று சொல்லுங்க, மூலதனம். மூலதனம். அது 2வது சொல்லுங்க. அப்ப உரிமையாண்மையை அதிகரிக்கிற விடயங்கள் 2 இருக்கு. ஒன்று மூலதனம், மற்றது வருமானம். இந்த உரிமையாண்மை அதிகரிப்பு என்று சொல்லும் போது
உரிமையாண்மை அதிகரிக்குதுன்னா 1,00,000. உரிமையாண்மை எவ்வளவு அதிகரிக்குது? 1,00,000. உரிமையாண்மை 1,00,000 அதிகரிக்குது. இந்த உரிமையாண்மை 1,00,000 அதிகரிக்கிறதுல மூலதனம் வருமானம் 2 காரணிகள் இருக்குதானே. மூலதனம் பிள்ளை, மூலதனம் உதாரணத்துக்கு வச்சுக்கணும் 60,000. இப்ப எவ்வளவு வருமானம் நினைக்கிறீங்க? வருமானம் எவ்வளவு நினைக்கிறீங்க? உரிமையாண்மை எவ்வளவு அதிகரிக்குது? 1,00,000. அதுல எவ்வளவு மூலதனம்? 60,000. அப்ப மிகுதி எல்லாம் என்ன இருக்கணும்? அப்ப எவ்வளவு வருமானம் இருக்கணும்? அப்ப இதுல இருந்து என்ன விலை கொள்றீங்கன்னா பாருங்க, உரிமையாண்மை அதிகரிப்புல மூலதனம் தவிர்த்து மற்றதுல என்ன இருக்கும்? வருமானம். உரிமையாண்மை அதிகரிப்புல என்ன தவிர்த்து மிச்சமான என்ன இருக்கும்? வருமானம். அப்ப உரிமையாண்மை அதிகரிக்க 2 காரணம் தானே இருக்கு. ஒண்ணு மூலதனம், இன்னொன்னு வருமானம். அப்ப உரிமையாண்மை அதிகரிப்புல எது தவிர்ந்த? மூலதனம் தவிர்ந்த. அப்ப மற்றதெல்லாம் என்ன வரும்? நிச்சயமா வருமானம். அப்ப அந்த வருமானத்துக்கான வரைவிலக்கணம் ஸ்டார்ட் ஆகுது பிள்ளைகள். பாருங்க, உரிமையாளரின் பங்களிப்பு, உரிமையாளரின் பங்களிப்பு தவிர்த்து. இப்போ இந்த உரிமையாண்மை அதிகரிச்சதுக்கு 2 காரணம் இருக்கா? அதுல ஒரு காரணம் என்ன சொல்லுங்க பிள்ளை? மூலதனம் என்பது ஒரு வணிகத்துக்கு அதன் உரிமையாளரால் ஈடுபடுத்த நிதி தங்க. உரிமையாளர் 10 லட்சம் ரூபாய் காசை வணிகத்துக்கு ஈடுபடுத்திருக்காரு. எவ்வளவு வருமானம்? 10 லட்சம் ரூபாய். அப்படி சொன்னா சரியா? தன்னுடைய காசை போட்டு தானே அதுக்கு என்ன சொல்றது? வருமானம் சொன்னா இது நல்லா இருக்க சொல்லுங்க பாப்போம். அப்ப அது ஒரு உண்மையிலே முறை கிடையாது. இப்ப நீங்க வேலைக்கே போறதுல எவ்வளவு சம்பளம்? 60,000 சம்பளம். எப்படி? ஃப்ரெண்டு கிட்ட கடை வாங்குறது, இல்ல வீட்லயே அப்பா கிட்ட கடை வாங்கி அம்மா கிட்ட சொல்றது எனக்கு இவ்வளவு சம்பளம். இதெல்லாம் ஒரு முறையா சொல்லுங்க பாப்போம். கிடையாது. ஏன்னா ஒரு பேங்க்ல லோன் எடுத்து போட்டு இதான் என்னோட வருமானம்னு சொல்லுது. இதெல்லாம் நம்ம வருமானம் எடுத்துக்கிறது இல்லை. வருமானம் என்று சொல்லும் போது உரிமையாளரின் பங்களிப்பு தவிர்த்து. அப்ப உரிமையாண்மை அதிகரிப்புக்கு 2 காரணம் இருக்கா? அதுல ஒரு காரணம் என்ன சொல்லுங்க? மூலதனம். மூலதனம் என்பது யாருடைய பங்களிப்பு? அப்ப சொல்றோம், உரிமையாளரின் பங்களிப்பு தவிர்த்து உரிமையாண்மையை அதிகரிக்க செய்வதும் அப்ப உரிமையாளரின் பங்களிப்பான மூலதனம் தவிர்த்து உரிமையாண்மை என்ன செய்வதும் அதிகரிக்க செய்வதும் சொத்துக்களின் மீதான அதிகரிப்பு அல்லது பொறுப்புகளின் மீதான குறைவு. நாம் சொல்லுவோம் வருமானம் என்று அழைக்கப்படுது. வருமானத்துக்கான வரைவிலக்கணம். இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்ன சொல்றது, இந்த நிதிக்கூற்றின் மூலங்களுக்கான வரைவிலக்கணம் சொல்வது யார்? நிதிக்கூற்றின் மூலங்களுக்கான வரைவிலக்கணம் சொல்வது யார்? நிதி அறிக்கைகளுக்கான எண்ணக்கரு சட்டம். என்ன சொல்லுவோம்? அந்த நிதி அறிக்கைகளுக்கான எண்ணக்கரு சட்டகத்தின் படிதான் இந்த நிதிக்கூற்றின் மூலங்களுக்கெல்லாம் வரைவிலக்கணம் இருக்கு. விலை கொள்வோம். இந்த நிதி அறிக்கைகளுக்கான எண்ணக்கரு சட்டக சம்பந்தமா நாங்க படிப்போம். அழகு 11, 13ஆம் ஆண்டு சிலபஸ். பட் இனி அதுக்குரிய வரைவிலக்கணம், சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம், செலவினம், அதுக்குரிய வரைவிலக்கணம் எல்லாம் அந்த நிதி அறிக்கைகளுக்கான எண்ணக்கரு சட்டகத்தின் படிதான் நம்ம படிச்சுக்கணும். அப்போ வருமானம் என்பது கொடுக்கிற வரைவிலக்கணம் என்ன என்று கேட்டா, இப்ப அதுதான் அந்த வரைவிலக்கணம். உரிமையாளரின் பங்களிப்பு தவிர்த்து உரிமையாண்மையை அதிகரிக்க செய்வதும் சொத்துக்களின் மீதான அதிகரிப்பு அல்லது பொறுப்புகளின் மீதான குறைவு வருமானம் என்று சொல்லுவாங்க. சரி, என்ன சார் வரைவிலக்கணம்? இதுல ஏதாச்சும் ஒரு விலகுதான்னு கேட்டா, இந்த வரைவிலக்கணத்தை வச்சுக்கொண்டு நீங்க வருமானம் என்பதை தெளிவா என்ன செய்யலாது? அடையாளப்படுத்திக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் வரைவிலக்கணம். இந்த வரைவிலக்கணம் எப்படி வருதுன்னா, உங்களுக்கு
தரம் 10ல இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. தரம் 10 வணிக கல்வி படிச்ச ஆக்களுக்கு இது பெரும்பாலும் தெரிய வாய்ப்பு, இல்லாட்டி பிரச்சனை கிடையாது, தெரிஞ்சுக்காட்டி பிரச்சனை இல்லை. சொத்து சமன் பொறுப்பு சக என்னடா உரிமையாண்மையின் ஒரு சமன்பாடு இருக்குது. இந்த சமன்பாடு உங்களுக்கு தரம் 10, 11 கொமஸ்தாக்கள். இதுதான் தேர்ச்சி 2 நாங்க படிக்க வேண்டிய அளவு ஏறவில்லை. படிப்பை நம்ம ஃபுல்லா படிப்போம். ஒரு ஐடியா தான். இப்ப இந்த சமன்பாடுல சொத்துக்கள் சமன் எனப்படுது பொறுப்பு சக உரிமையாண்மை. சரி, இப்ப இந்த வரவிலக்கணத்தை அப்ளை பண்ணுங்க. உரிமையாளரின் பங்களிப்பு தவிர்த்து உரிமையாண்மையை என்ன செய்வதும் அதிகரிக்க செய்வதும். அப்ப உரிமையாண்மை அதிகரிக்க செய்வதும் தான் உரிமையாண்மை அதிகரிக்கும் போது அதை கவனிக்கணும். சொத்து என்ன செஞ்சாலும் அதிகரிக்கணும். என்ன அடையாளம் இருக்கு? சமன். சமன் சமன் தெரிஞ்சா ஒரு தராசு மாதிரி வச்சுக்கணும். இப்ப இங்கிட்டு ஒரு பொருளை வச்சா இங்கிட்டு அதுக்கு ஈக்குவலா ஒரு பொருளை வைக்கணும். அப்பதானே பேலன்ஸா, இல்லைன்னு என்ன செய்ய அது தராசு பேலன்ஸா. அப்போ உரிமையாண்மை அதிகரிக்கும் போது அதுக்கு ஈக்குவலா சொத்து என்ன செய்ய அதிகரிக்கணும். இப்ப பாருங்க வரவிலக்கணத்துல உரிமையாளரின் பங்களிப்பின்றி உரிமையாண்மையை அதிகரிக்க செய்வதும். உரிமையாண்மை அதிகரிக்க நிச்சயமா என்ன அதிகரிச்சாகணும்? சொத்துக்களின் மீதான அதிகரிப்பு அல்லது உரிமையாண்மை என்ன செய்ய அதிகரிக்க பொறுப்பு என்ன செஞ்சாலும் இது ரெண்டு ஒண்ணுதானே. இது ரெண்டை கூட்டவார விட இதுக்கு எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். ரெண்டு பக்கம் கூடணும், ஒரே பக்கம் கூடி குறையணும். உரிமையாண்மை கூட பொறுப்பு என்ன செஞ்சாலும் குறைஞ்சா. இதத்தான் அப்படியே ஒரு வரைவிலக்கணமா கொடுத்திருக்கான். அப்ப என்னடா வருமானத்துக்கான வரைவிலக்கணம் பாருங்களே. உரிமையாளரின் பங்களிப்பு தவிர்த்து உரிமையை அதிகரிக்க செய்வதும் சொத்துக்களின் அதிகரிப்பு அல்லது பொறுப்புகளின் மீதான குறைவு. சரி, ஒரு 3 வரையில ஒரு வரவிலக்கணம் இருக்கு. என்ன செஞ்சு கொள்ளுங்க, பாடமாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. சரி, நான் நேற்று பார்த்து எனக்கு இப்படின்னா முழு பாட்டையும் சொல்றாங்க. எனக்கு பெரிய அதிசயம், முழு பாட்டு, அதுக்கு அர்த்தமும் இல்லை, அவன் பாட்டுக்கு பாடுறான். நான் அவனை பார்த்தேன், ஒரு வரவிலக்கணம் சொல்லியிருக்கேன் அது வரைக்கும். நான் இன்னைக்கு டீல் பண்ணுவேன் கொஞ்சம் வேற. ஒரு வரவிலக்கணம் வாயிலிருந்து வராது. வருமானத்துக்கான வரவிலக்கணம் ஆரம்பிக்கிறது என்னன்னு தெரியாது, பட் ஏறவரை முடிக்க போறான். ஆனா பாட்டு சொல்றியா மாமா என்ன செய்யுது எனக்கு பாடமா இருக்கேன். அதுல நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். அப்ப அவனுக்கு ஆற்றல் இல்லாம இல்லை, அப்படி ஒரு ஆற்றல் காலுக்கு பாருங்க. ஆற்றல் தவறான பக்கம் கொஞ்சம் போயிடுச்சு, அவ்வளவுதான் விஷயம். அது சரியான பக்கம் போயிருந்தா அவன் அப்படியே போயிருப்பான். ஒண்ணு கிடையாது. சரி, ஜவாலம். அப்ப இதான் வருமானத்துக்கான வரவிலக்கு. எங்க சொல்லுவோம் வருமானத்துக்கான வரவிலக்கு சொல்லுங்க. பொறுப்புகளின் மீதான குறைவு வருமானம். வருமானத்துக்குரிய வரைவிலக்கு. இப்ப இது வெளிப்படுது. இப்ப எப்படி சார் ஒரு வருமானத்தை அடையாளப்படுத்துறது? ஒரு வருமானத்தை எவ்வாறு நம்ம அடையாளப்படுத்துறது? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வருமானத்தை நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு உண்மையில இது ஒரு வரவிலக்கணமா இருந்தாலும் வருமானம் என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன வருமானம் சார்? வருமானம் என்ன? நான் போயிட்டு வங்கியில ஒரு 10 லட்ச ரூபா கடை எடுக்கிறேன், அது வருமானமா? இல்லை. நான் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கடை வாங்கிக்கிறேன், இது வருமானமா? இல்லை. நான் இப்ப இந்த எஸ்டிசில பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு காசு எடுக்கிறேன், இது ஒரு வருமானம். இப்ப இந்த இடத்துல எது அந்த வருமானத்தை தீர்மானிச்சுன்னா என்னுடைய உழைப்பு. நான் பேங்க்ல கடை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு உழைப்பும் போடுறேன், ஃப்ரெண்டு கிட்ட கடை வாங்குறதுக்கு எந்த ஒரு உழைப்பு. கொஞ்ச நேரம் பேசினவங்க கிட்ட என் கவலையை சொல்லி என் துக்கத்தை சொல்லி கொஞ்சம் காசு தரணும்னு வந்துட போறான்.
பேங்க்ல ஒரு கடை எடுக்கணும்னா நம்ம கவனத்துக்கு சொல்லி வர்றது, நீ இந்த கடன் வச்சு என்ன செய்ய போறன்னு ஒரு பிளானை கொடுத்தா கொடுப்பான். இல்லைன்னா என்கிட்ட ஏதாவது சொத்து இருந்தா அதை அடமானம் வச்சா கடனை கொடுப்பான். அப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான உழைப்பையும் நாங்க வழங்காம எடுத்த நிதி. ஆனா வருமானம் என்பது அவ்வாறு உழைச்சி, வருமானம் என்பது பிள்ளைகள் உழைச்சி எடுக்க வேண்டியது. அப்ப வருமானம் என்று சொல்றது பிள்ளைகள் வழி விலை கொடுங்க. வருமானம் என்பது அப்ப வருமானம் என்பது அதை பார்த்துக்கணும். 2 வார்த்தை. ஒன்று உழைக்கப்பட்டதாகவும், உழைக்கப்பட்டதாகவும் கமா தேறிய தேரக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். வருமானம் என்பது எப்படி அப்பா இருக்க வேண்டும் சொல்லுங்களேன். உழைக்கப்பட்டதாகவும் தேரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். சரி, இப்ப சொல்ற வழியாக எடுத்துக்கணும் வார்த்தை. அது என்ன உழைக்கப்பட்டதுன்னு சொன்னா, எந்த ஒரு வணிகமும் அந்த வணிகம் என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கோம். எல்லா வணிகத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. இப்ப நம்ம எஸ்சிசில வேலை என்ன, மாணவர்களுக்கு என்ன செய்யும், படிச்சு ஒரு மாதம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கல, கிளாஸ் கொண்டு வந்துருங்க, இது மாறல. சரி, படிச்சே கொடுக்க என்ன கேட்கிறாரு, அது நான் உண்மையில நீங்க நினைக்க அப்படி கேட்க போறதும் இது. ஏன்னா நமக்கு தெரியுது கான்செப்ட் என்ன சொல்லு. வருமானம் என்பது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, உழைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். உழைக்காத ஒரு விஷயம் என்ன கிடையாது, வருமானம் கிடையாது. வருமானம் என்பது எப்படி காணப்பட வேண்டும் சொல்லுங்க, உழைக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும். என்னடா உழைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட, ஒரு வணிகம் என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சு. சரி, ஒரு ஆடை வணிகத்தின் வருமானம் என்பது என்ன, ஆடைகள் என்ன செஞ்சிருக்கணும், வித்திருக்கணும். ஆடைகளை வித்திருக்கணும், கஸ்டமருக்கு வித்திருக்கணும். வித்திருக்கணும் என்ன இடத்துல, கஸ்டமர் அந்த ஆடைகளை தெரிவு செஞ்சு அந்த ஆடைகளை கொண்டு வந்து கவுண்டர்ல கொடுத்து அதுக்கான பில் என்ன செய்வாங்க, அதுக்கான பில்ல போடைக்கத்தான் அந்த வணிகத்துல என்ன இனங்கப்படும், வருமான இனம். அவ வருமானம் எவ்வாறு சார் இனங்காணம்னு சொல்லி கேட்டா, உழைச்சதுதான் வருமானம் தரும். ஒரு வாகனங்களை பழுது பார்க்கிற வணிகம், ஒரு வாகனங்கள் உதாரணத்துக்கு ஒரு 3 வீலர் இருக்கலாம், இல்ல ஒரு வேற ஏதாச்சும் ஒரு காரா இருக்கலாம், இல்ல ஒரு பைக்கா இருக்கலாம். அதுகளை பழுது பார்க்கிற வணிகத்துல வருமானம் எப்படி இனங்காணுவாங்க, அதுகளை ரிப்பேரிங் செஞ்சு முடிச்சிருக்கும். ஒரு சேவிங் சென்டர், பைக் இந்த 3 வீலர் இந்த கார்ல சேவிங்ஸ் பண்ற வணிகத்துல காலையில் கொண்டு பைக் சேவிங்ஸ்க்கு போட்டாச்சு. இப்ப அவங்க அதுக்கான சேவிங்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகுதான் அங்க என்ன இனம் காணப்படும், வருமான இனம் காணப்படும். அப்ப எந்த ஒரு வணிகமும் வருமான இனம் காணது எப்போன்னு சொன்ன உழைச்ச பிறகு. சொல்ல அந்த வார்த்தை என்னது, உழைச்ச பிறகு. அது என்ன உழைக்கிறதுன்னு சொன்னா, ஒரு வணிகம் என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிச்ச பிறகு. இப்ப நீங்க கூட ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போறீங்க, ஒரு மாதம் உங்களுக்கான சம்பளம் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, ஒரு மாதம் நீங்க வேலை செஞ்சு முடிச்சோன்னதான் என்ன கேட்பீங்க, சம்பளம் கேட்பீங்க. அப்பதான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், எனக்கு என்ன வரப்போகுது, சம்பளம் வரப்போகுதுன்னு சொல்றேன். ஒரு மாசம் வேலைக்கு போல ஃபுல்லா லீவ், முதலாளி சம்பளத்தை போட்டு இது கேட்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி தானே இருக்கு, கேட்கறதுக்கு அதுக்கான ஒரு மாதிரி தானே. ஏன்னா நம்ம என்ன செய்யணும், நம்மளும் உழைப்ப அங்க வழங்குங்க. அப்ப வருமானம் என்பது இனங்காணது பிள்ளைகள் என்னென்ன வார்த்தை சொல்லுங்க, உழைக்கப்பட்டதாக இருக்கும் போது. சரி சார், அதுங்க உழைக்கப்பட்டதாக தேரக்கூடியது. சரி, இங்க விலை கொடுங்க. அது நான் எடுத்துக்கிற ஒரு ஆடைகளை விற்கிற வணிகம் பிள்ளை, ஒரு ஆடைகளை விற்கிற ஒரு வணிகம் ஆடைகளை காசுக்கு வித்திருக்காங்க. அப்ப காசுக்கு விற்பனை என்னமா, காசு விற்பனைன்னு சொன்னோம், காசு விற்பனை 1 லட்சம். விலை கொடுங்க வார்த்தைய காசு விற்பனைனா பொருட்களை வித்துட்டு என்ன வாங்கிக்கொண்டது, காசை வாங்கி. ஏன்னா காசு விற்பனை சொல்லுங்க, பொருட்களை வித்துட்டு காசை விக்கிறது இல்ல. எந்த ஒரு வணிகத்தில் காசு விற்க மாட்டாங்க. சரிதானே, காசு விற்பனை அர்த்தம் என்ன, காசை வாங்கிட்டு பொருட்களை விற்கிறது. இப்ப நீங்க முன்னுக்குள்ள கடையில போயிட்டு பொருள் வாங்கினா எப்படி பொருளை விற்பாங்க, அவங்க உங்கள்ட்ட என்ன வாங்கிட்டு காசை வாங்கிட்டு பொருளை விற்பாங்க. அதான் காசு விற்பனை. காசு விற்பனை 1 லட்சம். அடுத்து கடன் விற்பனை, கடன் விற்பனை 2 லட்சம். அது கடன் விற்பனை 2 லட்சம் வேண்டாம். பொருளை வித்தாச்சு, இன்னும் என்ன வாங்கல, காசு. பொருளை வித்தாச்சு, இன்னும் என்ன வாங்கல,
இப்ப கிடைக்குமா பிறகு கிடைக்குமா? பிறகு அந்த காசு கிடைக்கும். அடுத்த பிள்ளைகள் முற்பண விற்பனை. முற்பண விற்பனை 50,000. அதுல பிள்ளை முற்பண விற்பனைனா பொருளை விற்கவே இல்லை ஆனா என்ன வாங்கியாச்சு? காசு. பொருளை விற்கவே இல்லை ஆனா என்ன வாங்கியாச்சு? 3 கதை பேசிருக்கு. ஒண்ணு என்ன விற்பனை? காசு. என்ன காசு விற்பனைனா பொருளை வித்தாச்சு காசை வாங்க. என்ன கடன் விற்பனைனா பொருளை வித்தாச்சு இன்னும் காசு வாங்கல ஆனா பிற்பாடு அந்த காசு கிடைக்கும். என்ன முற்பண விற்பனைனா பொருளை விற்கவே இல்லை. இப்ப சொல்லுங்க இதுல எவ்வளவு வருமானம்? என்ன இதுல இது எவ்வளவு வருமானம்? விற்பனை வருமானம் என்றா இதுல எவ்வளவு வருமானம்? என்ன 3 லட்சம். 1 லட்சமா 3 லட்சமா 3,50,000 3 லட்சம் இல்லைன்னா 2 லட்சமா? சொல்லுங்க எவ்வளவு வருமானம்? என்ன 3 லட்சம். 3,50,000. 1,50,000. ஓகே குட். அதான் நல்ல ஆன்சர். வேற 3 லட்சம். வேற 3 லட்சம். சரி இங்க வாங்க. ஓகே 1,50,000 தான் சார். ஏன்னா அவள்தான் காசு கிடைச்சு. நம்ம கதை அவ்வளவுதான் சார். காசு வந்தா தான் என்னது வருமானம். காசு வரலையா அது என்ன கிடையாது? வருமானம் கிடையாது. அப்படியா? பாப்போம். சரி இங்க வாங்க. சரி இப்ப நான் சொல்ற விஷயத்தை பார்க்கணும். இங்க பாருங்க எப்படி பொருள். இங்க பாருங்க பொருள் உரிமை மாற்றம். பொருள் உரிமை மாற்றம். அடுத்து பொருள் உரிமை மாற்றம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேணும். அடுத்து பணம். பண அசை. பண அசை அதை பார்த்துக்கணும். பண அசை வருமானமா இல்லையா? இதான் அடுத்து ஃபைனல் பார்த்தீங்கன்னா 3 அடி போட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. காசு விற்பனையில பொருளை மாத்தியாச்சா மாத்தலையா? பொருளை கொடுத்துட்டு தானே இப்ப என்ன வாங்கணும்? காசு. அப்ப பொருள் உரிமை மாற்றம் இருக்கா இல்லையா? இருக்கு. பண அசைவு இருக்கா இல்லையா? காசு கிடைக்குதா? காசு கிடைக்கலையா? காசு கிடைக்குதா? அப்ப அதுவும் அப்ப வருமானம் காட்டணுமா காட்டுறதா? பொருளுங்க உரிமையை மாத்தியாச்சா? அந்த வணிகத்தின் வேலை என்ன? பொருளை விற்கிறதானே. உழைச்சாச்சா உழைக்கலையா? உழைச்சாச்சு. உழைக்கப்பட்டதும் தேறிய தேரக்கூடிய. தேரி என்ன அர்த்தமா? காசா கிடைச்சிருக்கணும். கிடைச்சுதா கிடைக்கலையா? கிடைச்சிருச்சு. அப்ப இது வருமானமா காட்டலாமா காட்டலதா? காட்டலாம். தாராளமா வருமானம் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன விற்பனைக்கு? கடன். பொருளுடைய உரிமையை மாத்தியாச்சா? பொருளுடைய உரிமையை மாத்தியாச்சா? மாத்தியாச்சா. காசு கிடைச்சிருச்சா? கிடைக்கலையா? காசு கிடைச்சிட்டா கிடைக்கலையா? உடனே கிடைச்சிட்டா இல்ல. பிறகு தானே தருவாங்க. அதானே கடன் விற்பனை. பிறகு தாருன்னு காசு, பிறகு தாருன்னு பொருளை வாங்கிட்டு போடுதா? பண அசைவும் இல்ல. இப்ப ஃபைனல் பதில் வருமானம் இனங்காட்டுதா இனங்காண விட்டது. சரி இங்க வாங்க. வருமானம் இனங்காணத்துக்கான நீதி சொல்லுங்க. உழைக்கப்பட்டதாகவும் உழைச்சாச்சா? பொருளை வித்தாச்சு. அடுத்த வார்த்தை தேரியனா பணம் கிடைச்சிருக்கணும். தேர கூடியதுனா கிடைக்க இதுக்குதான் கடன் விற்பனை. இப்ப கிடைக்காத பிரச்சனை இல்லை. பிறகு என்ன செய்யும்? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்ப அதுக்கு தான் சொல்லுவோம் தேர கூடியதுன்னு சொல்லி. அதுதான் என்ன வார்த்தைமா? தேர கூடியதான். இப்ப நீங்க கிடைக்கல சார் இப்பயே காசு கிடைக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. உடனே கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் பொருள் எப்படி விற்பாங்க? காசுக்கா கடனுக்கா? கடனுக்கு வச்சுட்டு பிற்பாடு ஒரு செக் கொடுவாங்க. எடுத்துக்கோங்க கேஷ் பண்ணி விற்போம். அப்போ இதை நம்ம வருமானமா காட்டணுமா காட்டலதா? காட்டலாம். மூணாவது என்ன விற்பனை? முற்பண விற்பனை. என்ன முற்பண விற்பனைனா பொருளை விற்க முதல்ல என்ன வாங்கியாச்சு? காசு வாங்கியாச்சு. பொருளை விற்க
விற்க முதல்ல என்ன வாங்கியாச்சு? காசு வாங்கியாச்சு. சொல்லுங்க, ஆடைகளை விற்க முதல்ல காசு அட்வான்ஸ் வாங்கி வச்சாச்சு. எவ்வளவு? பொருள் உரிமை மாற்றியாச்சா மாற்றலையா? மாற்றப்படும். பொருள் உரிமை மாற்றியாச்சா மாற்றலையா? மாற்றப்படும். மாற்றலை. சோ பொருள் உரிமை பணம் கிடைச்சா பணம் கிடைக்கலையா? கிடைச்சு. இப்ப வருமானம் காட்டுதான் காட்ட முடியும். காட்டுக்கு. காட்டணும். வருமானம் காட்டுதான் காட்ட முடியும். உழைப்பு உழைக்கப்படவில்லை. சொல்லுங்க, இவ்வளவுதான் கான்செப்ட். புரிச்சுல சார்? சார், உழைக்கப்படவில்லை. முதலாவது வார்த்தை என்ன? உழைக்கப்பட உழைக்கப்பட்டதா. பட் உழைச்சாச்சா உழைக்கலையா? உழைக்கவில்லை. உழைச்சது காசா கிடைக்கணும். ஏன்னா உழைச்சது காசா கிடைக்க கூடியதா இருக்கணும். உழைக்கவே இல்லை, ஆனா என்ன கிடைச்சிட்டு? காசு கிடைச்சு. காசு கிடைச்சிருக்கா அது என்ன கிடையாது? அப்போ வருமானம். வருமானம் கிடையாது. நான் படிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு பேர் பெருவனம் ஞாபகம் இருக்கா? பொறுப்பா இனம் காணணும். என்ன இனம் காணணும்? பொறுப்பு. இப்ப நான் படிப்பிக்காமலே எனக்கு காசு கிடைக்கிறத உண்மையில அது உழைச்சதா உழைக்காதுல? உழைக்காது. இப்ப வங்கியில கடன் எடுத்தது ஒரு பொறுப்பு தானே. அது மாதிரி இது ஒத்து. அப்ப இதை நாம வருமானம் இனங்கான்றது இல்ல. இப்ப பாருங்க, நீங்க வருமானம் இனங்காண்ட ரெண்டுலயுமே என்ன இருக்கு? உழைப்பு. உழைப்பட்டதா இருக்கணும் வாங்கி. அப்ப வருமானத்தை இனங்காணும் போது முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய வார்த்தை என்னமா? உழைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். புரிஞ்சுக்கொள்ள விஷயத்த. சரி, நான் இன்னொரு தானே சொல்றேன். சரி, இப்ப நான் நம்மளோட சம்பந்தப்படுத்தி ஒரு தானே சொல்றேன். ஓகே. இப்ப நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். 20 மாணவர்கள். 20 மாணவர்களுக்கு காசு எடுத்து ஒரு மாதத்துக்கு 4 கிளாஸ். ஒரு மாதத்துக்கு எத்தனை கிளாஸ்? 4 கிளாஸ். ஒரு ஆளுக்கான கட்டணத்துக்கு 1000 ரூபாய். 20 மாணவர்களுக்கு நான் படிப்பிச்சு முடிச்சிருக்கேன். ஒரு ஆளுக்கு எவ்வளவு கட்டணும்? 1000 ரூபாய். 15 பேர் தான் கிளாஸ் தந்துருக்கோம். எத்தனை பேர்? 15 பேர். இப்ப என்னுடைய வருமானம் எவ்வளவு? 20,000. வருமானம் எவ்வளவு? 20,000. 20,000. என்னுடைய வருமானம் 20,000 15,000. சொல்லுங்க பாப்போம். 20. எந்த வருமானம் எவ்வளவு? 20. விலை கொடுங்க. அது எப்படி சார்? 15,000 தான் சார் கிடைச்சி. விலை கொடுங்க. அதே நான் என்னுடைய உழைப்ப வழங்கிருக்க எத்தனை பேருக்கு? 20 பேருக்கு. இப்ப அதுல எத்தனை பேர் தந்திருக்காங்க கிளாஸ்? 15. அப்ப இன்னொரு 5 பேர்ட்ட கிடைச்சிட்டா கிடைக்க வேண்டியிருக்கா? அத நான் என்ன புதிய புத்தகத்துல பாத்தீங்கன்னா வருமதி வருமானம் என்ன பேரு ஞாபகம் இருக்கா? வருமதி. இப்ப என்னுடைய வருமானமான என்ன எத்தனை பேருக்கு? 20 பேருக்கு. எவ்வளவு படி? 1000 படி. எவ்வளவு படி? எவ்வளவு கிடைச்சிருச்சு? 15,000 ரூபாய். இன்னும் எவ்வளவு கிடைக்க வேண்டியிருக்கு? இந்த மாதம் கிடைக்காட்டி அடுத்த மாதம் கிடைக்கும். சரி, அப்ப கிடைக்காம அப்படியே விலகி போயிட்டாங்கன்னா அப்படி யோசிக்க கூடாது. தராம போன பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அறவிட. நான் நல்லா கவனிச்சுக்கணும். அக்கௌண்ட்ஸ்ல எல்லாத்துக்குமே பதிவு ரீதியா தான் யோசிக்க. நீங்க எந்த விதமான சென்டிமெண்ட் பாக்குறது இல்ல, நல்லது கெட்டது பாக்குறது இல்ல. அதெல்லாம் கான்செப்டே கிடையாது. அக்கௌண்ட்ஸ் ஒன்லி பார்க்கணும் என்ன பண்ணுதான்? பதிவுகள் மட்டும்தான். இப்ப நான் பதிவு ரீதியா பாக்கணும்னா என்கிட்ட எத்தனை பேர் படிச்சாங்க? 20 பேர். ஒரு ஆளுக்கு எவ்வளவு கட்டணும்? 1000 ரூபாய். 4 கிளாஸ் முடிச்சிட்டேன்னா முடிச்சிட்டேன். அப்ப என்னுடைய வருமானம் எவ்வளவு? 20,000. இப்ப அதுல எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? அப்ப இன்னும் எத்தனை பேருக்கு கிடைக்க வேண்டியிருக்கு? அதை நான் தனியா காட்டிப்பேன். வருமதி வருமானம் என்னன்னு சொல்லி காட்டிப்பேன். தராம போயிட்டேன். நான் அடுத்த பக்கம் அதை அறவிட முடியாதுன்னு செலவினவும் காட்டிப்பேன். இங்க எல்லாமே பதிவு ரீதியா தான் பார்ப்போம். அப்ப என்னடா வருமானம் என்ன சொன்னது வார்த்தையை? உழைக்கப்பட்டதா இருக்கு. என்ன வார்த்தை சொன்னது? வார்த்தை உழைக்கப்பட்டதா இருக்கணும். அதோட இன்னொரு வார்த்தை கொடுத்திருக்கேன், தேறிய. ஒண்ணு கிடைச்சிருக்கணும், இல்லைன்னா கிடைக்க வேண்டியதா இருக்கா போதும். ஓகே, சரி. சொல்லுங்க அப்போ வருமானம் என்னது வார்த்தை சொல்லுங்க. உழைக்கப்பட்டதாகவும் தேறக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும் வருமானம். இதை தாண்டி கூட கவனிக்கணும். இதை தாண்டியும் இப்போ ஒரு ஆடை வணிகத்தின் பிரதான வருமானம் என்ன? ஆடைகளை விற்கிறது. என்னடப்பா? ஆடைகளை விற்கிறது. அதை தாண்டி அவங்களுக்கு வேறு விதத்திலேயே வருமானம் என்ற வழிகள் இருக்குதானே. ஒரு ஆடை வணிகத்தின் ஒரு கார் பார்க்கிங் இருக்கு, அது ஒரு புறம்பா இருக்கு. இப்ப அந்த கார் பார்க்கிங்ல வாகனங்கள் எல்லாம் பார்க்கிங் செஞ்சு வச்சா அதுக்கு தனியா ஒரு கட்டணத்தை இருக்கிறோம். அப்ப அது இன்னொரு வருமானத்தை பெற்று தருமா? தரதப்பிள்ளை சொல்லுங்க. அது இன்னொரு வருமானத்தை பெற்று தந்தாங்க.
ஆலை. அப்ப ஒரு கார் பார்க்கிங் இருக்குன்னு சொன்னா அதனூடாகவும் இன்னொரு வருமானத்தை உழைச்சு கொள்ளலாம் தானே. அந்த வணிகத்துக்கு சொந்தமா இன்னொரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்க இன்னொரு தரப்பினர்களுக்கு வாடகை கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு. அப்ப இன்னொரு தரப்பினர்களுக்கு வாடகை கொடுத்தா அதன் மூலம் என்ன வந்து சேரும்? வாடகை வருமானம் வந்து சேரும். அப்ப இது ஒரு வருமானம் தானே பிள்ளை. ஒரு வணிகத்துக்கிட்ட இப்போ இப்ப இன்னைக்கு நம்ம கூட பிள்ளைகள் நம்மளுடைய பிரதான வருமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது தவிர வேறு வேறு வருமானம் ஈட்டுறதுக்கான வழிகள் இருக்கா இல்லையா? இருக்குதானே. கொஞ்சம் வச்சு பாருங்க. இப்ப நிறைய பேர் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, பேங்க் வழியில வேலை செய்யறவங்க கட்டாயம் ஒரு கார் வச்சிருப்பாங்க தானே. மார்னிங் 8 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வேலை செஞ்சாச்சு. ஒரு 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன ஓடுறதுக்கு? பிக் மீ ஓடு, ஊபர் ஓடு. இன்னைக்கு அந்த மாதிரி அதுல இருந்து ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் பிக் மீ ஓடி அதுல எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்தை தேடிப்பாங்க. இப்ப இது அவருடைய வருமானம் இல்லையா? வருமானம் இருக்கு. அப்ப பிரதான வருமானம் பேங்க்ல வேலை செஞ்சு கிடைக்கிற சம்பளம், இன்னொரு வருமானத்துல அந்த பிக் மீ ஓடி கிடைக்கிற வருமானம். நம்ம வீடுகள்ல கூட யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இன்னும் 2-3 வீடுகள் பொதுவா இருக்கு. அந்த வீடுகள் என்ன செய்வீங்க? வாடகைக்கு வழங்கி வச்சிருப்பீங்க தானே. அப்ப அதனோட உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும். சரி, அப்படி வணிகத்திட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் காசு மேலதிகமா இருக்கு. அப்ப அந்த மேலதிக 20 லட்ச ரூபாய் காசு கொண்டு ஒரு நிலையான வைப்புல ஈடுபடுத்துறாங்க, ஒரு பிக்ஸ்ட் டிபாசிட்ல ஈடுபடுத்துறாங்க. என்ன கிடைக்கும்? அதனோட வட்டி வருமானம் கிடைக்கும். இல்ல ஒரு பங்கு சந்தையில முதலீடு செய்யறாங்க. அப்ப என்ன கிடைக்கும்? பங்கு லாபம் கிடைக்கும். அப்படி நினைக்கும். அப்போ வருமானம் என்று சொல்லும் போது பிள்ளைகள் ஒரு வணிகத்தின் பிரதான வருமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு மேலதிகமா பிற வருமானங்கள் சொல்லி சிலதுகள். என்னப்பா அந்த பிற வருமானங்கள் சொன்னா? ஒரு வணிகம் அந்த வணிகத்துக்கு உடமையான சொத்துக்களை, ஒரு வணிகம் அந்த வணிகத்துக்கு உடமையான சொத்துக்களை வேறு தரப்பினர்கள் பயன்படுத்த அனுமதி அளிச்சு பெற வருமானம். ஒரு வணிகம் அந்த வணிகத்துக்கு உடமையான சொத்துக்களை, ஒரு வணிகத்துக்கு சொந்தமா கட்டிடம் இருக்கு, அதை இன்னொருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அப்ப என்ன கிடைக்கும்? வாடகை வருமானம். அந்த வணிகத்திட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் மேலதிக காசு இருக்கு, அதை கொண்டு நிலையான அமைப்புல போட்டிருக்காங்க. என்ன கிடைக்கும்? வட்டி வருமானம். ஒரு 10 லட்சம் ரூபாய் கொண்டு பங்கு சந்தையில முதலீடு செஞ்சிருக்காங்க. என்ன கிடைக்கும்? பங்கு லாபம். ஆனா அவருக்கு உண்மையான வேலை ஆடைகளை விற்கிறது. அந்த ஆடைகளை விற்கிறது தாண்டியும் வேறு விதத்திலேயே அந்த வணிகம் என்னத்தை உழைச்சு கொள்வாங்க? வருமானத்தை உழைச்சு கொள்வாங்க. அதுக்கு நாம பேர் சொல்லுவோம் பிற வருமானம். என்ன சொல்றாங்க? பிற வருமானம். அப்ப வருமானம் என்று சொல்லும் போது அது பரந்த ஒரு எண்ணக்கரு. ஏன்னா எந்த ஒரு வணிகமும் வெற்றிகரமா இயங்கணும் என்றா அந்த வணிகத்துக்கு என்ன அவசியம்? வருமானம் அவசியம். வருமானம் இல்லைன்னா செலவழிக்கணுமா? சொல்லுங்க. எனக்கு ஒரு வருமானம் வந்த தரப்போ நான் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு போக. வருமானம் இல்லாம தொழில் செய்யணுமா? நிச்சயமா எந்த ஒரு வணிகத்துக்கும் முடியாது. அப்போ ஒரு வணிகத்தை வெற்றிகரமாக கொண்டு நடத்துவதற்கு அந்த உரிமையாளருக்கான ஊக்குவிப்பாக தான் என்ன காணப்படும்? வருமானம். ஒரு ஆடை வணிகத்தை தொடர்ந்து கொண்டு நடத்தணும்னா டெய்லி கஸ்டமர் வரணும், டெய்லி அங்க ஒரு வணிகம் நடக்கணும், டெய்லி ஒரு பிசினஸ் நடக்கணும். அப்பதான் அந்த வணிகத்தை தொடர்ந்து வெற்றிகரமா செய்துட்டு போகலாம். சரி, அதெல்லாம் நீங்க வணிக கடையில படிப்பீங்க. இப்ப உங்களுக்கான வருமானம் என்றால் என்ன, அதுக்கான வரவிலக்கணம், அதை அடையாளப்படுத்துறது எவ்வாறு, அது சம்பந்தமா பேசு. அது பிள்ளைப்போ வாங்கிட்டான். என்னப்பா வருமானம் என்ற வரவிலக்கணம் சொல்லுங்க. உரிமையாளரை அதிகரிக்க செய்வதும், சொத்தின் மீதான அதிகரிப்பு அல்லது பொறுப்புகள் மீதான குறைவு வருமானம். இப்படி ஒரு வரவிலக்கணம் இருந்தாலும் அந்த வருமானத்தை எப்படி அடையாளம்? வார்த்தை என்னது? அப்ப இது வந்து ஒரு விஷயம். வருமானம் என்ன? காசு கிடைச்சாதான் வருமானமா? காசு கிடைச்சாதான் வருமானமா? இல்ல. அப்படின்னா வங்கியில கடை எடுத்தால் என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். வருமானமாடா. நண்பர்கிட்ட கடை வாங்கினது என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். வருமானமா? வருமானம் என்பது காசு கிடைக்கணும். எப்படி? உழைச்சதுக்காக வேண்டும். எப்படி? உழைச்சதுக்காக. அதான் அந்த வார்த்தை சொல்லுங்க. உழைக்கப்பட்டதாகவும் தேறிய தேரக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். சரியா? அதை தாண்டி ஒரு வணிகம் அந்த வணிகத்தின் சொத்துக்களை இன்னொரு தரப்பினர்கள் பயன்படுத்த அனுமதியை கொடுத்து அதனூடாக வருமானம் ஈட்டலாம். அதுக்கு என்ன பேர் சொல்லும்? பிற வருமானம். இப்ப வணிகத்தின் சொத்துக்களை
வாடகைக்கு விட்டு எடுக்கிற வருமானம் வாடகை வருமானம். வணிகத்தின் மேலதிக பணத்தை நிலையான வைப்புல ஈடுபடுத்தி எடுக்கிற வருமானம் வட்டி வருமானம். வணிகத்தின் மேலதிக பணத்தை பங்கு சந்தையில முதலீடு செஞ்சு கிடைக்கிற வருமானம் சொல்லுவோம் பங்கு லாப வருமானம். இப்படி ஒரு வணிகம் நிறைய பிற வருமானங்களை ஈட்டுவதில் கவனமா இருப்பாங்க. ஏன்னா என்னைக்குமே முதன்மை வருமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேலதிக வருமானத்திற்ற வேலையை வணிகம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? இது தனிநபர் வாழ்க்கைக்கு பொருந்துமா பொருந்தாதான் பொருந்தும். இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 2 தொழில் வருமானம் அவசியம் இல்லையா? அவசியம் படை. சரி, அப்போ வருமானம் என்று சொல்றது அப்ப குறிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். வருமானம் என்றால் உரிமையாளரின் பங்களிப்பு தவிர்த்து உரிமையாண்மையை அதிகரிக்க செய்வது சொத்துக்களின் மீதான அதிகரிப்பு அல்லது பொறுப்புகளின் மீதான குறைவு. சொத்துக்களின் மீதான அதிகரிப்பு அல்லது பொறுப்புகளின் மீதான குறைவு வருமானம் எனப்படும். அடுத்த லைன் எழுதிக்கொள்ளுங்க. ஒரு கலர் வருமானம் என்பது உழைக்கப்பட்டதாகவும் ஒரு கப்பலிப்படுத்துகிறோம் உழைக்கப்பட்டதாகவும் தேரக்கூடியதாகவும் வருமானம் என்பது உழைக்கப்பட்டதாகவும் தேரக்கூடியதாகவும் இருத்தல். வருமானத்துக்கான உதாரணங்கள் ஒன்று விற்பனை உதாரணங்கள் மனப்பாடம் பண்ணி எடுத்துக்கொள்வது. விற்பனை, வாடகை வருமானம், வணிகத்தின் சொத்துக்களை இந்த வாடகை வருமானம் பெற்ற வாடகை சொல்லணும். வாடகை வருமானம் பெற்ற கழிவு வட்டி வருமானம் வட்டி வருமானம் இப்ப பணத்தை கொண்டே சரி நிலையான வைப்புல ஈடுபடுத்தி கிடைக்கிற வருமானம் தான் வட்டி வருமானம். பங்கு லாப வருமானம்
பங்களா வருமானம் ரெண்டு ரெண்டு மூணு தான் இருக்கு. பங்களா வருமானம், முதலீட்டு வருமானம், முதலீட்டு வருமானம் பிள்ளை, தரகு வருமானம், தரகு வருமானம், தரகு வருமானம் என்று சொல்றது பெரும்பாலும் பிள்ளை. இப்ப நாம ஒரு வணிகம், இப்ப நம்ம ஒரு ஆடைகளை விற்கிற வணிகம், இப்ப நம்ம கொஞ்சம் பிரபலமான ஒரு ஆடைகளை விற்கிற வணிகம் வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்துல 2 3 ஆடைகள் விற்கிற வணிகத்துக்கு பெருசா கஸ்டமர் போறது இல்லை. அப்போ அந்த வணிகத்தின் உரிமையாளர் சொல்றாரு, எங்கட ஆடைகளை உங்களோட வணிகத்துல வச்சு வித்துட்டாங்க. சரி, அப்ப நாம என்ன செய்யறோம்? அவங்களுடைய ஆடைகளை வித்து கொடுக்குறோம். ஒரு 1 லட்சம் ரூபாய் ஆடைகளை வித்து கொடுக்குறோம். அந்த 1 லட்சம் நமக்கு சொந்தமானதா இல்லை. அப்ப நாம அவர்கிட்ட சொல்லுவோம், சரி நாங்க ஆடைகளை வித்து தரோம், அந்த விற்கிற பெருமதியில ஒரு 10 வீதங்களுக்கு என்ன வேணும்? கமிஷன். இல்லைன்னா ஒரு 20 வீதம் கமிஷன். அப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு ஆடைகளை வித்து கொடுத்தீங்கன்னா அதுல 10,000 நமக்கு சொந்தமா இருக்கும். அதான் தரகு வருமானம். தரகு கேள்விப்படலையா? இந்த வாகனம் எல்லாம் வித்து கொடுக்கும்போது கமிஷன் அடிப்பாங்க, நிலமெல்லாம் வித்து கொடுக்கும்போது கமிஷன் அடிப்பாங்க. அதான் தரகு வருமானம். நாங்க கணக்கீட்டுல பாக்குற தரகு வருமானம் வச்சா இன்னொரு நிறுவன பொருட்களை வித்து கொடுப்பதனால் பெறுகிற வருமானம் தான் என்ன வருமானம்? தரகு வருமானம். ஓகேயா? அதான் கவனிச்சுக்கொள்ளுங்க. இதான் பிளேன் வருமானம் என்பது. உங்களுக்கு இன்னைக்கு விளங்கி இருக்கணும், வருமானம் என்பது இதுதான். உரிமையாளர் வணிகத்துக்கு பணம் ஈடுபடுத்தினா அது என்ன இல்ல? வருமானம். வங்கிகள்லயோ வேறு ஏதாச்சும் வகையில கடன் எடுத்தா அது என்ன கிடையாது? வருமானம். வருமானம் என்பது ஒரு வணிகத்தினால் என்ன செய்யப்படுதா இருக்கணும்? உழைச்சி எடுத்ததா இருக்கும். அல்லது வணிகத்தின் சொத்துக்களை இன்னொரு தரப்பினர்கள் பயன்படுத்த அனுமதியை கொடுத்து எடுத்து தரப்பு அதான் வரும். ஓகே, அந்த நோட்டு இருக்கணும். அவன் எழுத இடம்னா மேல இல்ல கீழே எழுதி கொடுங்க. இதை எழுதி கொடுங்க. வணிகத்தின் சொத்துக்களை வணிகத்தின் சொத்துக்களை வணிகத்தின் சொத்துக்களை வணிகத்தின் சொத்துக்களை வேறு தரப்பினர்கள் வணிகத்தின் சொத்துக்களை வேறு தரப்பினர்கள் பயன்படுத்த அனுமதி அளிப்பதன் ஊடாக பிற வருமானங்களை ஈட்டிக் கொள்ளலாம். பிற வருமானங்களை ஈட்டிக் கொள்ளலாம். பிற வருமானங்களை ஈட்டிக் கொள்ளலாம். ஓகே பிள்ளை, சரி. இதாப்போ வருமானம் என்ன? சரி, அப்ப இன்னும் ஒரே ஒரு விட இருக்கு. என்ன பிள்ளை? செலவினம் சம்பந்தமா ரைட், நாங்க அதை பிறகு பார்க்கலாம்.